இன்னைக்கு என் பொண்ணாலே கமெண்ட்ல விஷ் பண்ணல, அப்புறம் நான் வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஆனால் இந்த 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நாம் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட பர்த்டே டேட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே டேட்டு, அதாவது 0லேருந்து 23 வரை வந்து கவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட பர்த்டே டேட்டை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் நமக்கு இந்த மாதிரி மேலே ரேண்டமாக நிறைய ஷேப்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த 16க்கு 9ன்ற சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நான் கொடுத்துருக்கேன், அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு இதில் இன்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கவுண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களோட பர்த்டே டேட் எதுவோ ஸோ அதுக்கு நேரம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ என்னோட பர்த்டே டேட்டு 23. ஸோ நான் அங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா அந்த 23 முடிஞ்சு 24 ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கலாம் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த கீழே இருக்க ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணேன்னா என்னோட பர்த்டே டேட்டாக அந்த 23க்கு நேரம் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நான் அப்படியே இந்த மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதை நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ தான் நம்ம அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானே ஆல்ரெடி இந்த வீடியோ டெம்ப்ளேட் அது எது எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த காப்பி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சு மீத இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். அதாவது யாருக்கு பர்த்டேயோ ஸோ அவங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது உங்களோட பர்த்டே டேட்டை. ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நாம் ஆல்ரெடி அந்த எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்த்டே டேட்டு. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கரெக்டாக என்ன பண்ணால் இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வச்சிருக்கோன்னா அதாவது வந்து 3.12 செகண்டில். ஸோ அந்த இடத்துக்கு போங்க. போனதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஸ்பீடோமீட்டர் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த 23 மட்டும் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நமக்கு அந்த 23 அளவுக்கு மட்டும், அதாவது என்னோட பர்த்டே டேட் அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த வீடியோவை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போங்க. போனதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க இந்த சர்ச் பாரில் இந்த குரோமோக்கி அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் இருக்க த்ரிசோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இதை எடுக்கும். ஸோ அந்த இது உங்களுக்கு எந்த அளவுக்கு போகணுமோ ஸோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அடுத்து ஃபெதரையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட்டி உங்களுக்கு தேவையான அளவு கட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு இதோட சைஸ் அந்த 3வது ஆப்ஷனை கொடுத்து இதோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு பெருசாக்கிட்டு இந்த 2வது ஆப்ஷனை கொடுத்து லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரியில் வச்சுட்டு இப்போ அந்த மேலே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொண்டு போய் கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்டரில் அந்த டேட்டுக்கு கீழே இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்து வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்கிறது என்ன, இந்த ஹாப்பி பர்த்டே இதில் எல்லாத்துலேயுமே நானே சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து மீத இருக்க இந்த இமேஜஸ். ஸோ இந்த மீத இருக்க இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபெட் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு அடுத்து இருக்க அந்த 2வது இமேஜ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து இந்த 3வது இருக்க ஒரே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணாலே தெரியும் இந்த 2 இமேஜில் நானும் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இந்த 2 இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். அடுத்து அந்த 3வது இருக்க இமேஜை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலே போதும்,
ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜ் நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சலாம். அதுக்கடுத்து மீதி இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசர் பெஸ்ட்டை ஓப்பன் பண்ணினா அதில் இனி நமக்கு மீதி இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்குது பதிலாக இந்த ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த நாளாக அது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீதி இருக்க எல்லா இமேஜும், அதாவது அந்த ரெண்டு இமேஜஸ் போக மீதி இருக்குது பதிலாக இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜ் முடிஞ்சு 3வது இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கு டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த 3வது இமேஜ், ஸோ 1 2 அடுத்து 3வது இமேஜ், ஸோ மறுபடியும் அதே டூப்ளிகேட். ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்க அந்த 3வது இமேஜ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான பர்த்டே ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.